வணக்கம். 2025 மே 9 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு சற்று மழைப்பிடிப்பு தீவிரம் குறைந்திருந்த நிலையில் இன்றிலிருந்து மழைப்பிடிப்பு படிப்படியாக வங்கக்கடலோரம் வடகடலோரமும் அதிகரிக்கும். 12ஆம் தேதியிலிருந்து கேரள, கர்நாடகா, ஆந்திர எல்லையோரம் படிப்படியாக மழைப்பிடிப்பு அதிகரிக்கும். அனைத்து உள் மாவட்டங்களிலும் 12ஆம் தேதிக்கு மேல் மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும். 15ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை காத்திருக்கிறது. அது அனைத்து உள் மாவட்டங்களை வழி வங்கக்கடலோரம் வரைக்கும் கொடுக்கும். மாத இறுதி வரைக்கும் வெப்பச்சலன மாலை இரவு இடிமழை பிடிவு மழைக்காலம் போலவே முற்றிலுமாக தலைகீழ் மாற்றம் அடைந்து வியப்பூட்டும் மழைப்பொழிவுகள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கொடுக்கும். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. கண்டிப்பாக அக்னி வெயில் என்பது 2-3 நாட்களிலே முற்றிலுமாக விலகிவிடும். தற்பொழுது இருக்கும் வெயில் கூட 100 டிகிரியை ஒட்டித்தான் இருக்கிறது. 103, 104க்குள்ளே தான் இருக்குது. இந்த வெயில் கூட குறைந்துவிடும். ஆகவே இதமான வெப்பம் கொடுத்து மாலை இரவு இடிமழை பிடிவை படிப்படியாக அதிகரிக்க செய்ய இருக்கிறது. பரப்பிலும் அதிகரிக்கும், மழைப்பொழிவு நேரமும் அதிகரிக்கும், மழையோட அளவும் அதிகரிக்கும். இந்த நிலையிலே நேற்றைக்கு மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா சத்திரப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் 20 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி 12 மில்லிமீட்டரும், இப்படி கரூர் மாவட்டம் கடவூர் 21 மில்லிமீட்டரும், நிறைய இடங்களில் நேற்றைக்கு மழைப்பொழிவு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் 10 மில்லிமீட்டர், மேலும் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் 23 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 29 மில்லிமீட்டர் என்று அதிகபட்ச மழைப்பொழிவு மட்டும் அறிவிக்கிறேன். இன்னும் மழைப்பொழிவுகள் நிறைய இடங்களில் படித்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை 28 மில்லிமீட்டர், மேலும் கேதண்டப்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் 27, நாட்ராம்பள்ளி 23 மில்லிமீட்டர் மழைப்பொழிவுகள். மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமாத்தூர் 34 மில்லிமீட்டர் என்ற நிறைய இடங்களில் மழைப்பொழிவுக்கு. செஞ்சி 10 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.